காலத்தில் விஜயநகர பேரரசை கிருஷ்ணதேவராயர் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவரது அரசவையில் மற்ற அமைச்சர்களோடு ஒப்பிடும் போது தெனாலிராமன் என்ற அமைச்சர் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு ஆசை வந்தது. தனது படையில் உள்ள குதிரைகள் அனைத்தும் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதற்காக மன்னர் தனது அமைச்சர்கள் மற்றும் அரண்மனை வீரர்களிடம் ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுத்து அதை வளர்ப்பதற்காக மாதம் 50 பற்காசுகள் வழங்குவதாக அறிவித்தார். ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனையும் வைத்தார். குதிரை நல்ல ஆரோக்கியத்துடனும் கொழுவென்றும் இருக்க வேண்டும் என்று கூறினார். தெனாலிராமனோ ஒரு குதிரையை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். மற்ற அமைச்சர்கள் அனைவரும் குதிரையை அதிகமாக உணவு கொடுத்து குண்டாக்க ஆரம்பித்தனர். ஆனால் தெனாலிராமன் அவரது குதிரையை ஒரு சிறிய கொட்டகையில் கட்டி வைத்து ஒரு சிறிய ஜன்னல் வழியாக மிக குறைந்த அளவு காய்ந்த புல்லை மட்டுமே தினமும் கொடுத்து வந்தார். இவ்வாறு 6 மாதங்கள் கடந்துவிட்டன. பரிசோதனை நாள் வந்தது. மன்னர் அனைத்து குதிரைகளையும் பார்க்க வந்தார். அமைச்சர்களின் குதிரைகள் அனைத்தும் மிகவும் குண்டாகி நடக்கவே முடியாத நிலையில் இருந்தன. அதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டார். அவர் தெனாலிராமனை பார்த்து கேட்டார், தெனாலி, உன் குதிரை எங்கே? அதற்கு ராமன் அமைதியாக சிரித்தபடி கூறினார், மன்னா, என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமானது. அதை யாராலும் அடக்க முடியாது. நீங்களே வந்து பாருங்கள் என்றார். மன்னர் ஒரு வீரரை அனுப்பினார். வீரர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது குதிரை பசியால் எதையாவது கடிக்க காத்திருந்தது. வீரர் தன் தாடியை தடவியபடி அருகே சென்றவுடன் குதிரை அதை தீவனம் என்று நினைத்து சட்டென பிடித்து கொண்டது. ஐயோ என்று வீரர் அலறினார். இந்த காட்சியை பார்த்த மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்போது தெனாலிராமன் கூறினார், மன்னா, போர் குதிரைகள் குண்டாக இருந்தால் போர்க்களத்தில் ஓட முடியாது. பசியையும் கஷ்டத்தையும் தாங்கும் குதிரையே உண்மையான வலிமையான குதிரை. அதனால்தான் நான் இதற்கு அளவாக உணவு கொடுத்து பழக்கினேன் என்றார் தெனாலிராமன். மன்னர் ராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு பரிசுகளை வழங்கினார். எதை அளவுக்கு அதிகமாக செய்தால் அது பயன் தராது. சரியான பயிற்சியே வெற்றியை தரும். Thank you for watching. We hope you enjoyed it.